அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அனன்யாஸ் நானானி ஹோம்ஸ், a paradise for senior citizens, கோயம்புத்தூர். ஒரு பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிருக்கோம் பாபா. முன்னாடி நிறைய கட்சிங்களுக்கு லேண்ட் எல்லாம் கொடுத்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் இவ்வளோ ரெஸ்பெக்டடாக வந்ததுன்றது. ஸோ மகிழ்ச்சியாக இருக்கு, நல்லா மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் இங்கே இருக்கேன்னா விஜய் சார் முன்னாடியே உட்காந்துட்டு இருந்தாரு, எல்லாருக்கூடயும் பேசினாரு. இதுதான் அவர் எப்போ பார்ப்போன்னு எங்களுக்கு தெரியல, இப்பயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, செம்மையா இருக்கு. நான் நினச்சி கூட பார்க்கல நான் இவ்வளோ கிட்ட க்ளோஸாக பார்ப்பேன்னு சொல்லிட்டு. அவரே குழந்தைய வந்து பாவா இங்க வா விஜய் சார் பார்த்தோன்னே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ரொம்ப பிடிக்கும் எனக்கு விஜய் சார். அழைக்கிறேன்னு சொன்னாரு, சொன்ன மாதிரியே செய்துட்டாரு. இனிமே அவரு வருவார், எப்பயுமே ஆட்சிக்கு அவரு தான் வருவார், அவர் தான் முதல்வர். பொலிட்டிஷனில் இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்த்துருக்க முடியும். ஏன்னா இவர் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ பெரிய மக்களுக்கு கொடுத்த ஒரு பீப்புள்ஸ்க்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சார். இதுக்கு முன்னாடி நாங்கள் எவ்வளோ பேருக்கு வந்து நிலம் அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அந்த பார்ட்டிஸ் வந்து இது வரைக்கும் எங்களை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுனதும் இல்லை, வந்து நின்று பண்ணதும் இல்லை. எதுவும் ஒரு நல்ல பணம் சம்பாதிக்கிற ஒரு நபர் நம்ம கூட ஏழையோட ஏழையாக வந்து ஒத்துழைக்கிறாருன்னா, நம்மளாம் அனுமதிக்கிறாருன்னா அதை ஃபாலோ பண்ணணும். விருந்து வந்து வடை பாயசத்தோட கல்யாண சாப்பாடு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நேரில் பார்த்தது ரொம்ப நல்லா மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் இங்கே இருக்கேன்னா விஜய் சார் முன்னாடியே உட்காந்துட்டு இருந்தார், எல்லாருக்கூடையும் பேசினார். அப்புறம் ஃபோட்டோ எடுக்கும் போது தனித்தனியாக விசாரிச்சார் எல்லாரையும். நான் என்கிட்ட வந்து என்ன படிக்கிற, என்ன பண்ணுறேன்னு கேட்டார். நிறைய நீங்கள் தான் யங்ஸ்டர்ஸ் நிறைய நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் சால்வை போத்துனாங்க ஃபேமிலி மேனுக்கு. அதுக்கப்புறம் கூட வந்து வேஷ்டி சட்டை ப்ளஸ் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் கூட தந்தாங்க. விவசாயிங்களுக்கு இப்படி வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது வந்து எப்போயுமே நடக்கணும். முன்னாடி நிறைய கட்சிங்களுக்கு லேண்டெல்லாம் கொடுத்தோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் இவ்வளோ ரெஸ்பெக்டடாக வந்ததுன்றது. ஸோ மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் நினச்சி கூட பார்க்கல நான் இவ்வளோ கிட்ட க்ளோஸாக பார்ப்பேன்னு சொல்லிட்டு. அவரே குழந்தைய வந்து பாவா இங்க வா, அவரே பாப்பா வந்து கொஞ்சம் அந்த குழந்தைய கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு அப்படி கேட்டோடனே எனக்கு ஒன்றுமே புரியல. நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஒன்றுமே புரியல எனக்கு. அதான் நைட்டில் தூக்கமே இல்லை. நான் தளபதியை பார்க்க போகிறேன், அடுத்த நாள் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கு நல்லா பெனிஃபிட்டு. நாங்கள் அங்கேருந்து வந்தோம், விழுப்புரத்துலேருந்து வந்தோம், நல்லா பெனிஃபிட்டாக இருந்துச்சு. ஃபுட்டுலேருந்து தளபதியை பார்த்ததுலேருந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது, செம்மையாக இருந்துச்சு. சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு, எதுவுமே குறை சொல்ல முடியாது. தளபதி எதுவும் குறை சொல்ல முடியாது, அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணி. எங்களை குழந்தைய தான் கேட்டாரு, குழந்தைய கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னு கேட்டோடனே சந்தோஷத்தில் நான் போயிட்டு கொடுத்துட்டேன். ஒரு 2 minutes 3 minutes ஆச்சு குழந்தைய அவர் இப்படி பார்த்துக்கிட்டு அவர் பார்த்தாரு. பாப்பா பாய் சொல்லும்போது அவரும் பாய் சொன்னார். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுதான் அவர் எப்போ பார்ப்போன்னு எங்களுக்கு தெரியல, இப்பயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, செம்மையா இருக்கு. ஆல்ரெடி நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரிலாம் கிட்ட பார்த்தது இல்லை. நான் ஒரு சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்து எடுத்துட்டு போயிட்டேன். இப்போ ரொம்ப க்ளோஸ்ல ரொம்ப நின்று எடுத்து அவரே பொறிமா எடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டு எல்லாரும் போகலாம் அப்படிதான் எல்லாருக்குமே சொன்னாங்க. சாப்பிட்டீங்களா கேட்டாரு. எல்லாருமே சாப்பிட்டோம் சார், நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு. எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. வந்து இல்ல டிஃபன் எல்லாம் உண்டு, லஞ்ச் எல்லாம் விண்டு அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் உடனே அமுச்சு விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் பக்கத்துலேயே உட்கார வச்சு பக்கத்துலேயே உட்காந்து பேசிட்டு சாப்பிட்டீங்களா விசாரிச்சுட்டு தான் அப்புறம் ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படி கேட்டார். ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்கலாமான்ட்டு அப்புறம் எல்லாரும் போய் ஃபோட்டோ எடுத்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் பாப்பாவை அவரே வாலண்டரியாக கேட்டார், கொஞ்சம் குழந்தைய கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டார். அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் ஃபோட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சினிமாவில் நான் ஆக்ஷன் ஹீரோவாக பார்த்துருக்கேன், ரொமான்டிக் ஹீரோவாக பார்த்துருக்கேன். நேரில் கைண்ட் ஹீரோவாக பார்க்குறேன். ரொம்ப கைண்டாக இருக்கார், ரொம்ப பொறுமையாக இருக்கார். இவ்வளோ பொறுமையெல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ரொம்ப பொறுமையாக எல்லார்கிட்டையுமே நடந்துக்கிட்டாரு. சாப்பாடு பரிமாற சொல்ல பொது செயலாளரே எல்லாருக்கும் பரிமாறினாங்க. ஒருத்தவங்களுக்கு கூட விடாம எல்லாருக்கும் கேட்டு எல்லாருமே அங்கதான் இருந்தாங்க. மெதுவா பரிமாறி முடிச்சு எல்லாரையும் சாப்பிட போட்டு உட்காந்ததுக்கு அப்புறம் தான் போட்டோவே எடுக்க போனோம். ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க, வேலைக்கு சாப்பாடு போட்டாங்க, எல்லாமே பொறுமையா செஞ்சாங்க. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, அதுல ஒன்றும் இல்லை. ஆனால் எங்கள் ஓட்டு தளபதி ஓட்டு தான், எங்கள் ஓட்டு தளபதிக்கு தான். ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஹாய் சொன்னாரு. ஆஸ்தா செகண்ட் டைமாக பார்க்குறேன், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் சொல்லுவேன். ரொம்ப ஜாலியாக வேறு இருந்துச்சு.
விஜய் சார் பார்த்தோன்னே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப பிடிக்கும் எனக்கு விஜய் சார். என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் சொல்லுவேன். நேரில் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டார். நல்லா இருக்குன்னோம். பார்த்த உடனே நம்ம பார்த்துட்டோமேன்னு ஃபஸ்ட் டைம் ஒரு சந்தோஷமும் இருந்துச்சு, அதிர்ச்சி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. எவ்வளோ நாள் கனவு நிறைவேறது. உண்மையாக பொய்யா கூட தெரியல. ரொம்ப நாள் சின்ன வயசில் கருத்து தெரிஞ்சதுலேருந்து விஜய் நான் பார்க்கணும் ஆசை. அது நிறைவேறியாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்களுக்கு நல்லது செய்யணும் வராரு. நாங்கள் எப்படி இருந்தாலும் அவருக்கு தான் எல்லாமே. அடுத்த 2026 அவருக்கு தான் போட்டு அடுத்த சிஎம்ஏ தளபதி அண்ணா தான். எங்கூட வந்தவங்க எல்லாமும் ரொம்ப எல்லாரும் எக்ஸைட்மெண்ட் மோடுக்கு போயிட்டாங்க. கை கால்லாம் ஆடுது அப்படி சொன்னாங்க. ஸோ ரொம்பவே எல்லாருக்கிட்டையும் நல்லா சந்தோஷமாக பழகுனதுனால மேபி எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குது இப்போது. அதான் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரல. ஸோ எனக்கு வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறது ஃபுல்ஃபில்டாக இருக்குது. விவசாயத்தை பற்றி பேசினாரு. விவசாய நலம் தந்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னார். நாங்கள்லாம் தரலன்னா இந்த இவ்வளோ பெரிய வெற்றி மாநாடையே நடத்திருக்க முடியாது அப்படின்றதையும் சொல்லி தேங்க்ஸ் சொன்னார். இல்லை, இதுவரை யாரும் அது மாதிரி பண்ணதில்லை. எங்களுக்கு அது விஜய் சார் கையில் நாங்கள் இதெல்லாம் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான் எல்லாரையும் நல்லா விசாரிச்சாரு. தனியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம், ஃபேமிலியாகவும் எடுத்துக்கிட்டோம். ஆனால் இவ்வளோ க்ளோஸாக இவ்வளோ கிட்டலாம் பேசுவோம் நாங்கள் நினச்சி கூட பார்த்ததில்ல. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், சினிமாவில் தான் பார்த்துருக்கோம். இப்போ நேரில் பார்த்து கையெல்லாம் கொடுத்தாரு. பாப்பா கண்ணத்துக்கு இல்லை, நல்லா படிக்கணும் அதெல்லாம் சொன்னார். எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் நிறைய பேருக்கு லேண்டு கொடுத்துருப்பீங்க. இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி கூப்பிட்டு விருந்தெல்லாம் வச்சிருக்கீங்க? வச்சதில்லை. அதான் இது புதுசாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். விஜய் சார் தான் வரணும், நாங்களும் விருப்பப்படுறோம். கண்டிப்பாக விஜய் சார் வருவார். விஜய் வருவார் எதிர்பார்த்தோம். வரணும். அவரு மீட்டிங்கு போடாத முன்னாடியே லேண்டு பார்க்கக்குள்ளே அழைக்கிறேன்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே அழைச்சிட்டாரு. அழைக்கிறேன்னு சொன்னார். சொன்ன மாதிரியே செய்துட்டாரு. இனிமேல் அவர் வருவார். எப்பயுமே ஆட்சிக்கு அவர் தான் வருவார். அவர் தான் முதல்வர். எல்லாம் விஜய் தான். விஜய் தான். விஜய் நல்லா இருப்பார். மரியாதை அவ்வளோ. அதை வந்து கை கொடுத்து கூட நின்று போட்டா பிடிச்சி எல்லாரும் சாப்பிட்டீங்க, இருந்தவங்கெல்லாம் சாப்பிட்டீங்களான்னு விசாரிச்சாங்க. நல்லா நலவத்தாரு. ஆமாம் 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 புதுசு தான். ரொம்ப பிடிக்கும். ஜாலியாக இருந்தது. என்ன சொன்னாரு? நல்லா படிக்கணும்னு சொன்னார். நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். நல்லா இருக்கும். அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நீங்க எவ்வளவு நாள் ரசிச்சிருப்பீங்க டிவில எல்லாம் பார்த்து. இப்போ நேர்ல பார்த்து சொல்லிருக்கீங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவர் எங்களுக்காக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து வாழ்த்து சொன்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது இல்லாமல் நாங்களும் அவருக்கு வந்து நிறைய கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்தோம். எங்களால் முடிஞ்சது நாங்கள் வந்து தானியம், அப்புறம் என்ன தானியம் கொடுத்தோம். வரும்போதே எடுத்து வந்துருப்பார் எங்களாடி தானியம். அப்புறமேட்டு வந்து அப்புறம் ஒரு சில புக்ஸு, அப்புறமேட்டு வந்து ஒரு ஷால், அந்த மாதிரிலாம் கிஃப்ட் பண்ணியிருந்தோம். சார் வந்து ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணி பேசினாங்க. என்ன சொன்னாருன்னா, நான் கேட்டேன் சார் எப்படின்னா இருக்கீங்க, ஆளா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிட்டீங்க கேட்டு சாப்பிட்டாச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு, கடைசியில் எங்களுக்காக பண்ணுவீங்களா, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதேமாரி எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். நம்ம 10 வருஷமாக ரொம்ப ஏமாந்துட்டுருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஒரு மனுஷனை ஜெம்மை வந்து விட்டுட்டோம். ஸோ இவரையாச்சும் நம்ம விடக்கூடாது. ஸோ கம்மிங் 26 வந்து நம்ம வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படி நானும் சொன்னேன். சார் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் இன்ஃபார்ம் கேட்டேன். இப்போ டைம் இல்லை, நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆமாம், ஏன்னா வந்து ரொம்ப ரஷ் ஆகிடுச்சு. அது வர்றாங்க வந்துகிட்டே இருந்தாங்க. அதனால் வந்து கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதெல்லாம் கிஃப்ட்டு கொடுத்தாங்க. ஒரு 5 minutes ஸ்பெண்ட் பண்ணி எல்லாருக்கும் பண்ணுவோம். இதுவே பெரிய விஷயம் இல்லையா? இப்போ தான் வந்திருக்காரு. ஆக்சுவலாக வந்து பொலிட்டிஷியனில் இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்த்துருக்க முடியாது. ஏன்னா இவர் தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ பெரிய மக்களுக்கு கொடுத்த ஒரு பீப்புள்ஸ்க்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சார். இதுக்கு முன்னாடி நாங்கள் எவ்வளோ பேருக்கு வந்து நிலம் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஒரு 2 பார்ட்டிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்டிஸ் வந்து இது வரைக்கும் எங்களை வந்து சப்போர்ட் பண்ணி பேசுனதும் இல்லை, வந்து நின்று பண்ணதும் இல்லை எதுவும். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் ஈவெண்ட் கம் டு மீட் மீ எவ்ரி ஒன். ஸோ இது வந்து ரொம்ப ஆக்சுவலாக புதுசாக இருக்கு இல்லையா? ஆமாம், புதுசாக ரொம்ப. ஆமாம், ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்க சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கை கொடுத்து பேசினாங்க. அப்படியே ஒரு நம்ம மனுஷன் மாதிரி ரொம்ப வீட்டை ஒரு ஆளாக வந்து உட்காந்து நின்று பேசி நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. கூட இருக்கவங்க எல்லாருமே ஹாப்பியாக தான் இருந்தாங்க. நீங்க லேண்ட் கொடுத்துருக்கீங்க. ஆமா, மாநாட்டுக்காக இந்தோரம் கூப்பிட்டு விருந்து வச்சிருக்காரு. ஆமா, நல்லா இருக்கு.
என்ன சொன்னாரு நேர்ல பாத்தீங்க? அதாவது விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக செய்கிறேன்னுங்கிறாரு. இது வரைக்கும் இந்த அரசாங்கம் எதுவும் ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. நாங்கள் காவேரி பிரச்சனைக்காக காவேரி ஆற்றுல கூட போய் போராட்டம் பண்ணோம். அந்த உதயநிதி ஸ்டாலின் வந்தார், எங்களை மதிக்கவே இல்லை. நல்லா திருச்சியில் போய் காந்தி சிலை அருகே உண்ணாவிரதம் மதிக்கவே இல்லை. காரை விட்டு கூட இறங்குது. கார்பரேட் கம்பெனி 1 கோடி ரூபாய் சொத்து ஆக்கிரம் பண்ணி வச்சுக்கிறான் எங்கள் ஊரில். ஆமாம், 3 வருஷமாக நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுக்குறேன். எந்த ஒரு அதை பார்க்க போனீங்கன்னா வட்டாட்சியர் அலுவலகன்றதை விழுப்புரத்தில் பணாட்சியர் அலுவலகனே மாற்றலாம் அந்த அலுவலகத்தினுடைய பேரை. அப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் விழுப்புரம் மாவட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எந்த ஒரு நடவடிக்கை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சீமான் கூட அந்த புறம்போக்கில் கட்டின வீட்டுக்கு அவர் கேட்குற மாதிரி இன்றைக்கி இந்த 1 கோடி ரூபாய் சொத்து ஆக்கிரம் பண்ணி வச்சிருக்கு. பாய்லரை கட்டியிருக்கிறான், கழிவறை கட்டியிருக்கிறான். அதை அகற்றணும்னு சும்மா நோட்டீஸ் ஃபார்மாலிட்டி தான் எனக்கு கொடுத்துருக்குறாங்களே, அதை இன்னி வரைக்கும் அகற்ற பாடு சொல்கிறதுக்கு டைம் இல்லை அவர்கிட்ட. ஏன்னா அவருக்கு இந்நேரம் வரைக்கும் அவர் இது பண்ணார். நீங்க எதிர்பார்த்தீங்களா இவ்வளவு தூரம் கூப்பிட்டு மரியாதை பண்ணுவாங்க நேர்ல? அதெல்லாம் நம்பிக்கையோடு தான் நாங்கள் வந்தோம். நம்பிக்கையோடு தான். ஏன்னா மற்ற அரசியல்வாதியை விட ஒரு சாது சும்மா நீ போன்னு ஓரம் தள்ளுறாலாம் கிடையாது. இது வரைக்கும் இப்போ எங்கள் ஊரில் மாநாடு, திமுக மாநாடு எந்த ஒரு விவசாய கூட்டு என்ன பண்ணாங்க? விவசாய நிலத்தை எடுத்தாங்க, பணமே கொடுக்காங்க, ஏமாத்த நல்லதான் கூட்டு ஒரு நன்றி கூட தெரிவிக்கலாம். சாப்பாடுலாம் அருமையானது, நல்ல குறையே கிடையாது, எந்த வித குறையும் கிடையாது. இது எப்படி இருக்கும் உங்களுக்கு ஃபேமிலியாக கூட்டிகிட்டு இவ்வளோ நல்லா கவனிக்கிறது? ஒரு சந்தோஷமான விஷயம் தாங்க இது. இப்போ இவரை தனிப்பட்ட முறையில் நம்ம பார்க்க முடியுமா? ஏதோ அவருக்கு நாங்கள் நிலம் கொடுத்தோம், அந்த நன்றி கடனுக்காக அவர் எங்களை கூட்டு விருந்து வச்சு நல்லா உபசரிப்பு பண்ணார். அதான் ஹாப்பியாக இருக்குது எல்லாரும். நல்ல மாதிரியாக கவனிச்சாங்க. நல்ல மாதிரியாக கவனிச்சாரு. ஆமாம், விஜய் சார் என்ன சொன்னார்? எல்லாரும் நல்லா இருங்க, எனக்கு நன்றி செய்யணும் சரின்னு சொன்னீங்க. அவ்வளோ தூரம் எதிர்பார்த்தீங்களா? நீங்கள் லேண்டு கொடுத்துருக்கீங்க, இவ்வளோ தூரம் கூப்பிட்டு விருந்து வச்சிருக்காரு. ஆமாம் ஐயா, நல்லா இருக்கணும் ஐயா. நான் ஒன்றும் தவறாக சொல்ல, நல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம சினிமாவில் பார்த்த ஒருத்தர் இப்போ அரசியல் இறங்கி நம்ம கூட நின்று போட்டோ கூட சாப்பாடு பரிமாறுறது எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்க. ஒரு நல்ல பணம் சம்பாதிக்கிற ஒரு நபர் நம்ம கூட ஏழையோட ஏழையாக ஒத்துழைக்கிறாருன்னா, நம்மளாம் அனுமதிக்கிறாருன்னா அதை ஃபாலோ பண்ணணும், யோசிக்கணும். இது வரைக்கும் எங்கள் ஊர் எம்எல்ஏ கூட மதிக்க மாட்டாங்களே. இது வரைக்கும் யாராச்சும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? இது வரைக்கும் யாருமே பண்ணலை. இது முன்னாடி அண்ணா திமுக மாநாட்டுக்கு இடம் கொடுத்தோம் நாங்கள், அது கேன்சல் ஆகி போச்சு. அன்னைக்கு கூட அவங்க பூமி பூஜை போகிறாங்கன்னு விவசாயம் மதிக்கவே இல்லை. இவங்க கிட்ட நல்லா அந்த மாதிரிலாம் மதிக்கல. நீங்கள் இது பண்ணினா மரியாதை நல்லா கவனிப்பு வந்தால் நிச்சயமாக அவருக்கு எங்களுடைய ஓட்டு அவருக்கு தான். அதான் நான் ஒன்றும் பெருசாலாம் எதுவும் பேசிக்கல. அவர் வந்தார், நிலம் கொடுத்தவங்களுக்கு நன்றி சொன்னார். இந்தமாரி எனக்கு இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு இடம் கொடுத்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னார். வேறு எல்லாமே பொதுவாக தான் பேசினார். வாங்க நம்ம எல்லோரும் அதான் சாப்பிட்டு போங்க, உங்களை அதான் கேட்டாங்க. அந்த நிலம் கொடுத்தவங்களாம் நம்ம கேட்டதையே அங்கே கூப்பிட முடியலன்றதுக்காக தான் உங்களை நான் பர்சனலாக இங்கே கூப்பிட்டு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாக பேசிட்டு வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோதான். விருந்தெல்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா. அது தளபதி பற்றி சொல்ல தேவையில்லை, அவர் எந்த குறையில்லாம தான் எல்லாமே செய்வார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இட உரிமையாளருக்கு இன்னைக்கு இடம் கொடுத்து மாநாடு நடந்து அவங்களுக்கு இன்னைக்கு விருந்து அளிச்சிருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் தளபதி அவர் மாநாடு இடம் கொடுத்தவங்களுக்கு, அந்த விவசாயிகளுக்கு பரிசு கொடுத்து அவங்களுக்கு உணவு வழங்கி நன்றி தெரிவித்தார். எங்கள் தளபதியை பார்க்கறது நாங்கள் அவருக்கு என்னென்னா, நாங்கள் ஒரு பாதுகாப்பாக எங்கள் மத்திய சென்னை மாவட்டத்தில் பூக்கொடை குமாரன் சொல்லின்படி மாநில பொதுச்செயலாளர் அவர் அழைத்து நம்ம தளபதி வராருன்ட்டு நாங்கள் எல்லாருமே ஒரு பாதுகாப்புக்கோசம் தளபதிக்காக வெளியே நின்னோம். இன்றைக்கி தளபதியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி எங்கள் தளபதி எப்படி சொல்லுதுன்னா, மெயினே அவர் பாதுகாப்பு தான் வந்தோம். ஆனால் அவர் பார்த்தது மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு திருவிழா போல் இருந்தது. இன்றைக்கி வந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக தெரிவித்தாங்க. வெளியில் ரொம்ப சாப்பாடு போட்டு இன்றைக்கி தளபதி எங்களுக்கு பரிசு கொடுத்து நன்றி தெரிவித்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் தமிழக மக்களுக்கும் அவர் இதே போல் எல்லாருக்கும் சந்தோஷக்கூடிய 2026 தேர்தலில் கண்டிப்பாக சொல்கிறேன், தளபதி முதலமைச்சராக ஆவார். அவரோட வெற்றி கண்டிப்பாக மக்கள் இடத்துல மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவார். சில பேர் சொல்லியிருக்காங்க தளபதி ஆட்சியாளர் பங்கு கொடுப்பாங்க. அதாவது தளபதி என்ன சொல்கிறாருன்னா, கூட்டணி வச்சாங்கன்னா அவங்களுக்கும் சக மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற, அதாவது அமைச்சரவைனா யார் கூட்டணி வரும் அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அமைச்சரவை அது இன்னும் பிரித்து கொடுப்பார். இப்போ இருக்கிற ஆட்சியில் என்ன நடக்குது எல்லாருக்கும் தெரியும். அதனால் எங்கள் தளபதி ஒவ்வொன்றும் மக்களுக்கு என்ன தேவை, மக்களை சார்ந்த விஷயம் என்னென்ன, மக்கள் பணியில் நாங்கள் இருக்கணும், மக்களோடு உழைக்கணும். அதுதான் எங்கள் தளபதிய கோட்பாடு. வருங்காலத்தில் வருங்கால இளைஞர்களுக்கு
மிகப்பெரிய வரப்பிரசாதம் முதலமைச்சராக நம்ம தளபதி வருவார். இந்த போதையில்லா தமிழகமாக மாறும். மிகப்பெரிய ஒரு அறிவாளியாக மக்கள் ஒரு தலைவராக பார்ப்பாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பாக மாநாடு நடத்துவதற்கு, முதல் மாநில மாநாடு நடத்துவதற்கு தளபதி அவர்கள் இந்த இடத்த வீசாலையை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த விவசாயிங்க நாங்கள் இடம் கேட்கும்போது எல்லோரும் தளபதின்னு சொன்ன உடனே எல்லோருமே இடம் கொடுக்கறதுக்கு முன் வந்தாங்க. அவங்க கொடுத்த இடத்துல இன்று மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடாக முதல் மாநாடு, தமிழக வெற்றி மாநாடு நடைபெற்றது. அது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அதன் பேரில் எல்லா விவசாயிகளையும் அழைத்து கௌரவப்படுத்தி அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு நன்றி தெரிவித்தார் என்பது இந்த நேரத்தில். அதில் உங்களுக்கு தெரியும் 9 போலீஸ் இன்க்ளூடிங் எஸ்பி இறந்து போனாங்க. அதே மாதிரி 6 காங்கிரஸ்காரங்க இருந்து போனாங்க. ராஜீவ்காந்தி ஒரு பெரிய தலைவர், அவர் ராகுல் தலைவர் சொல்றாரு தன்னோட அப்பா, அதனால நாங்கள் அவங்கள மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதனால பாதிக்கப்பட்டவங்க, அதனால கொலை செய்யப்பட்டவங்க இன்னைக்கு நாளாக ஃபுல்லாக படுகாயம் அடைந்து இன்னைக்கு நான் அந்த கொலை குற்றவாளியை காண்பித்து கொடுக்கும் பொழுது எனக்கு எவ்வளோ த்ரெட் இன்னைக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு கொலை குற்றவாளி சுதந்திரமா இந்த நாட்டில் இருக்காங்க. ஆனால் அவங்கள போயிட்டு ஒரு பிரதம மந்திரியோட ஒரு பிள்ளை பார்க்குறாரு. ஒருவேளை பிரதம மந்திரி உயிரோட இருந்திருந்தாருன்னா அவரை பார்ப்பாரான்னு சொல்ல முடியாது. ஆனாலும் எனக்கு அது ரொம்ப வருத்தம். எங்களோட போலீஸ்காரர்கள் மனைவியெல்லாம் இன்னைக்கு விதவியா இருக்காங்க. அவங்க மனசெல்லாம் எவ்வளோ பாடுபடும். அப்படி பார்க்கவே கூடாது. ஒரு கொலைக்காரி இன்னைக்கு கோட்சேவை இன்னைக்கு RSS கொண்டாடுறாங்கன்னு சொல்றாங்க. ஏன் இவங்க LTT கொண்டாடிட்டு இருக்கிறாங்க? ஏன் அவங்கள மன்னிப்பு கொடுக்கணுமா? ஒரு சுப்ரீம் கோர்ட் வரையும் போயிட்டு ஒரு கொலை குற்றவாளி அவங்க தூக்கு தண்டனை கைதி, அவங்கள 33 வருஷம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு மன்னித்து நீங்க போலான்னு தான் சொன்னாங்களே தவிர அவங்க கொலை செய்யலன்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கு பாதிக்கப்பட்ட நான், அது ஐ விட்னஸ், நான் போயிட்டு அவங்கள மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் அப்படி பண்ணும்போது நிச்சயமா அந்த கொலை குற்றவாளியை பத்தி நான் பேசவே முடியாது எந்த காலத்திலுமே. தாவேக்கா சூஸ் பண்ணது அவங்க ஃப்ரெஷ் ஃப்ரம் ஒரு அரசியலுக்கு அவங்க புதுசா வந்திருக்காங்க. ரெண்டாவது அவங்களோட கொள்கை பிடிச்சிருக்கு. ஏன்னா வாரிசு அரசியல் வேண்டாம், அதே மாதிரி ஊழல் அரசியல் வேண்டாம், வாரிசு அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளோட தளபதி, இளைய தளபதி சொல்லும் போது அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு யங்ஸ்டர்ஸோட சேர்ந்து இன்னைக்கு உங்களோடலாம் சேர்ந்து இந்த நாட்டு மக்களுக்கு ஏதாச்சும் செய்யலாம், மக்கள் பணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் டிவிகேல நான் இப்போ பொதுச் செயலாளர் பார்த்தேன். பொதுச் செயலாளர் இன்னும் ஒரு 1 வீக் கழிச்சு வர சொன்னாங்க தலைவரை பார்க்கறதுக்கு. 1 வீக் கழிச்சு தலைவரை பார்த்துட்டு கட்சியில் இணைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். அனன்யாஸ் நானாநானி ஹோம்ஸ், a paradise for senior citizens, கோயம்புத்தூர். பணத்தை தாண்டி பெருசா வேற எதுவும் இருக்கா?